வடமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய உத்தமபாளையம், கம்பம், சின்னமனூர், கூடலூர், போடி உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு முல்லைப் பெரியாற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதேபோல போடி, குரங்கணி, கொட்டக்குடி, வடக்கு மலை பகுதியில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சண்முகா நதி அணை, சுருளி அருவி பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்ததால் உத்தமபாளையத்தில் ஆற்றின் கரையோரம் உள்ள சூரிய நாராயணபுரம், களிமேட்டுப்பட்டி, உத்தியமலை போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. அதான் சொல்ல முடியாது, இதுதான் வந்தது இருந்து வரதுனால. கம்பம் 18ஆம் கால்வாய் மற்றும் ஏகுளுத்து ஓடை பகுதிகளில் இருந்து வந்த வெள்ள நீர் கம்பம் மேட்டு பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் கம்பம், உத்தமபாளையத்தில் ஆற்றங்கரையை ஒட்டிய 20 வீடுகளின் மதில் சுவர் இடிந்து விழுந்தது. கொட்டக்குடி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. சுருளிப்பட்டியில் முல்லைப் பெரியாற்றின் கரையை ஒட்டி லட்சுமணன் என்பவர் ஆட்டுக்கிடை போட்டிருந்தார். கரையை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் கிடையிலிருந்த 40 ஆடுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. கம்பம் சுருளிப்பட்டி ரோட்டின் இடையே உள்ள பாலத்தின் மேற்கு பகுதி வரை வெள்ள நீர் பாய்ந்து செல்கிறது. இதனால் அந்த ரோட்டில் வாகனங்கள் செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 62.47 அடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 1199 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. விரைவில் அணை முழு கொள்ளளவான 71 அடியை எட்ட வாய்ப்புள்ளது. இதனால் அணையின் நீர்வரத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று காலை வினாடிக்கு 2375 கன அடி நீர்மட்டம் வந்து கொண்டிருந்த நிலையில் இரவு 11 மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 40,733 கன அடியாக அதிகரித்தது. நேற்றிரவு 11 மணிக்கு அணையின் நீர்மட்டம் 131.60 அடியாக இருந்தது. இன்று காலை 10 மணி நிலவரப்படி 138.45 அடியாக உயர்ந்தது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து கேரள பகுதிகளுக்கு இன்று காலை 9 மணிக்கு 3 மதகுகள் வழியாக கேரள பகுதிகளுக்கு வினாடிக்கு 1078 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் நீர்வரத்தை பொறுத்து தமிழக பகுதிகளுக்கு உபரி நீர் திறக்கப்படும் என தமிழக பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ளனர். ஆற்றில் மக்கள் இறங்கவோ, குளிக்கவோ, கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையில் 142 அடி வரை நீரை தேக்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. கம்பம் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளையும் நிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதையும் தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.